குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். முதல்ல அந்த முகமது இஸ்மாயில் ஹாஜியார் யார்? முகமது இஸ்மாயில் ஹாஜியார் யாருன்னா, மாணவர் பருவத்திலேருந்தே காங்கிரஸில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னோம்னா, நான் ஒரு கடையில் வேலைக்கு இருக்கும்போதே கூட அங்கப்பநாயக்கன் தெருவில் 27வது வட்டச் செயலாளராக நான் பொறுப்பு வகிச்சுக்கிட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். நரைச்ச முடிவுள்ளவங்க தான் காங்கிரஸ்லாம் இருப்பாங்கங்கையில் கருப்பு முடிவுள்ளவங்க இளைஞர்களும் காங்கிரஸுக்கு வரணும்னு குரல் கொடுத்ததில் வாழப்பாடி ராமமூர்த்தி முக்கியமானவர். அவருடைய பேச்சாற்றலால் நான் ஈர்க்கப்பட்டு அதுக்கு பிறகு முக்தா சீனிவாசன் மண்டபத்தில் நடந்த பேச்சாளர் அரங்கத்தில் கூட நான் முதல் பரிசு வாங்கியிருக்கிறேன். நம்மளுடைய முஸ்லீம் சமுதாயம் அதில் ஏமாற்றப்பட்டோம் அல்லது நிராகரிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது தான் இன்னை வரையும் ஒரு வெற்றிடமாக இருந்துச்சு. அப்போ 3 எம்எல்ஏ நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல போகும்போது 3 எம்எல்ஏ பாசிபிலிட்டி இல்லை, 1 ஏற்கனவே கொடுத்துருக்கோம் கன்ஃபார்ம் அப்படின்னாங்க. அப்போ கூட எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை சொன்ன அந்த ஒரு சீட்டை நீங்களே வச்சுக்கலாம். உங்கள் தேர்வு கமிட்டி தலைவர் நீங்கள் ஏதாவது யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் எம்எல்ஏ சீட்னு கேட்டாங்க. நோ ஐடியா சார், எனக்கு ஒரு கையில் 10 கோடி ரூபா பணமும் ஒரு எம்எல்ஏ சீட்டு தந்தாலும் எனக்கு வேண்டாம். இப்போ ஒவ்வொரு அணின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் நான் செல்வ பிறந்தகை அணி, ஒரு ஆள் கேஎஸ் அழகிரி அணி, ஒரு ஆள் திருநாவுக்கரசர் அணி, ஒரு ஆள் கார்த்திக் சிதம்பரம் அணி, இப்படிலாம் ஒவ்வொரு அணிகளாக பிரிஞ்சிருப்பாங்க. நீங்கள் எந்த அணியில் இருக்கு? இந்தியாவிலேயே முதலாக அதாவது ராகுல் காந்தியை பிரதமர்னு அறிவித்தது நம்ம மாநிலத்தினுடைய முதல்வர். அதற்கு நம்ம நன்றி கடனாக இருக்கணும்னு எல்லா இடத்துலையும் பதிஞ்சிட்டு வந்தேன். இத்தனை பாரம்பரியமிக்க கட்சி, இத்தனை திட்டங்களை கொண்டு வந்த கட்சி, கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச கட்சி, இன்னைக்கு 20 சீட்டுக்கும் 25 சீட்டுக்கும் திராவிட கட்சிகளோட தானே போய் நிற்கிறாங்க. ஆனால் மோடி இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆக்சுவலாக இந்தியா வளர்ந்துருச்சு, இந்தியா வளரவே இல்லை. வளர்ச்சிங்கிறது வேற, வீக்கங்கிறது வேற. உடம்பு ஃபுல்லாக வளர்ந்தா வளர்ச்சி, ஒரு விரல் மட்டும் வளர்ந்துச்சுன்னா அது வீக்கம். அதானியும் அம்பானியும் தான் வளர்ந்துருக்காங்களே தவிர மக்கள் வளரலை. ராகுல் காந்தி அவர்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 28 சீட்டு அறிவிச்சாச்சு. இப்போ பிரச்சாரத்துக்கு எந்த ஒரு முனைப்புமே காட்டலை. ராகுல் காந்தி இங்கே அழைச்சிட்டு வரலைங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ பெரிய லெவலில் தமிழ்நாடு அரசியலில் ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இருக்கிறான்னு எடுத்துக்கலாமா? காங்கிரஸ் தனியாக ஒரு அணி அமைக்கணும்னா காங்கிரஸ் தலைமையில் தான் அணி அமைக்கணுமே தவிர, அது நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காளான்கள் பின்னாடி போகக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் இல்லை. முஸ்லீம்களுக்கு குரல் கொடுத்தோம், முஸ்லீம்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்காக நம்ம குரல் கொடுத்தோங்கிறது மட்டும் இல்லை. அதில் வாய்ப்பு உள்ளவங்க, தகுதி உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு கிடைக்கலையோ, நம்மளுடைய டெல்லியினுடைய பழக்கத்தை வச்சு அவங்களுக்குரிய அங்கீகாரத்தை பெறுறதுக்கும் நாங்கள் நிச்சயமாக போராடுவோம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் ஆராய்ச்சித்துறை மாநில செயலாளர் திரு முகமது இஸ்மாயில் ஹாஜியார் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முகமது இஸ்மாயில் ஹாஜியார், உங்களை முதல் முறை இப்போ தான் நேர்காணல் எடுக்கிறேன். அதற்கு முன்பாக உங்களுடைய சமூக வலைதளங்களில் பதிவுகளை எல்லாம் அவ்வப்போது பார்த்துருக்கிறேன். நான் காங்கிரஸில் நீண்ட காலமாக பயணிச்சுக்கிட்டு அந்த முகநூல் மூலமாக என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதை தாண்டி முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவ விஷயத்தில் நீங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துருக்கீங்க அப்படின்றதையும் அந்த ஃபேஸ்புக் பதிவுகள் மூலமாலாம் பார்க்க முடிஞ்சுது. இப்போ இந்த 28 சீட்டு இப்போ காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல 2 முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதற்கு நீங்கள் ஒரு வகையில் முயற்சி செஞ்சுருக்கிறீங்க, அதற்காக குரல் கொடுத்துருக்கீங்க அப்படின்லாம் பிறகு தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அவர் யாருன்னு உங்களை பற்றி கேள்விப்படும் பொழுது இந்த விஷயம் சேர்ந்து வந்துச்சு. முதல்ல அந்த முகமது இஸ்மாயில் ஹாஜியார் யார்? முகமது இஸ்மாயில் ஹாஜியார் யாருன்னா, என்னுடைய சொந்த ஊர் அம்மாப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாப்பட்டினம். நான் படிக்கிற காலத்திலேருந்தே மாணவர் பருவத்திலேருந்தே காங்கிரஸில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னோம்னா, நான் ஒரு கடையில் வேலைக்கு இருக்கும்போதே கூட, எங்கள் மாமாவுடைய கடையில் சென்னையில் இருக்கும்போது கூட அங்கப்பநாயக்கன் தெருவில் 27வது வட்டச் செயலாளராக நான் பொறுப்பு வகிச்சுக்கிட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் நரைச்ச முடிவுள்ளவங்க தான் காங்கிரஸ்லாம் இருப்பாங்கங்கையில்
கருப்பு முடிவுள்ளவங்க இளைஞர்களும் காங்கிரஸுக்கு வரணும்னு குரல் கொடுத்ததில் வாழப்பாடி ராமமூர்த்தி முக்கியமானவர். அவருடைய பேச்சாற்றலால் நான் ஈர்க்கப்பட்டு அதுக்கு பிறகு முக்தா சீனிவாசன் மண்டபத்தில் நடந்த பேச்சாளர் அரங்கத்தில் கூட நான் முதல் பரிசு வாங்கியிருக்கிறேன். அதுக்கு பிறகு 2010க்கு பிறகு தீவிர அரசியலில் நான் என்னை இணைச்சிக்கிட்டு நாட்டுக்கு சேவை செய்யணும். அப்போ நாட்டுக்கு சேவை செய்யணும்னா ஒரு தேசிய கட்சியாக இருக்கணும். அப்போ தேசிய கட்சியாக இருக்கணும்னா சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் கட்சியில் தான் பயணிக்குங்கிறதா ஆரம்ப காலத்திலிருந்து கொள்கை. 2010லேருந்து நான் பயணிச்சுக்கிறேன். அடுத்து 2014லேருந்து 2024 வரையும் சிறுபான்மை துறையில் மாநில ஒருங்கிணைப்பாளராக நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 2025லேருந்து இப்போ வரையும் மாநில செயலாளராக அரசியல் ஆராய்ச்சி துறையில் பயணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய டிவி விவாதங்கள் கட்சிக்காக பயணிக்கிறோம். 2014 காங்கிரஸ் தனிச்சு நின்று போட்டியிடும் பொழுது ராமநாதபுரம் தொகுதியில் திருநாவுக்கரசர் தலைவர் போட்டியிட்டார். அந்த தொகுதியில் ஒரு சிறந்த ஒரு தேர்தல் பரப்புரையிலையும் தேர்தல் வேலைகள்லையும் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். அப்போலேருந்து இப்போ வரையும் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இது என்னுடைய ஸ்டோரி ஆக்சுவலாக. அது இல்லாமல் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய பிஸ்னஸ்ஸு சூப்பர் மார்க்கெட்டு, ஆப்டிகல்ஸு, ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டலு, லேடிஸ் ஹாஸ்டலு, ஆட்டு பண்ணை, இது மாதிரி நம்ம வச்சிட்ருக்கோம். அதை தாண்டி அரசியல் பயணம் என்கிறது சமூக ஈடுபாடு, அது மட்டும் இல்லாமல் நாட்டின் மேலே உள்ள அக்கறை. இதை தாண்டி நம்ம பயணிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் நம்ம பிறந்த சமூகத்திற்குரிய அங்கீகாரம் வேணுங்கிறத நான் கடந்த 2019லேருந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். எப்படி அப்படின்னம்னா 2019 சரி 2024 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 10 சீட்டு வாங்கினுச்சு. முஸ்லீம்களுக்கு ஒரு சீட்டுகள் கூட கொடுக்கலுக்கு அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் கூட நம்மளுடைய முஸ்லீம் சமுதாயம் அதில் ஏமாற்றப்பட்டோம் அல்லது நிராகரிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது தான் இன்னை வரையும் ஒரு வெற்றிடமாக இருந்துச்சு. அதை 2021 தேர்தலில் 18 சீட்டு அறிவிச்சிட்டாங்க. அதாவது மொத்தம் 25 சீட்டு வாங்கினது 18 சீட்டு அறிவிச்சிட்டாங்க. இன்னும் 7 சீட்டு தான் இருக்குது. ஆனால் சத்தியமூர்த்தி பவனில் எல்லா தலைவர்களும் இருக்கும்போது எல்லாருக்கும் முன்னாடி அப்போ அழகிரி தலைவராக இருந்தாங்க. அப்போ நான் போய் எல்லா தலைவர்களுக்கும் முன்னாடி இஸ்லாமிய சமூகத்திற்குரிய அங்கீகாரத்தை ஒரு சீட்டோ இல்லை நீங்கள் 2 சீட்டோ நீங்கள் வாங்கி கொடுங்க, 18 சீட்டு அறிவிச்சாச்சு, இன்னும் 7 சீட்டு தான் இருக்குது, அதில் தருவீங்களா தரமாட்டீங்களாங்கிறது எங்களுக்கு தெரியல, ஆனால் முஸ்லீம் சமூகத்துக்கு நீங்கள் கொடுங்க, இல்லைன்னா முஸ்லீம் சமூகத்தை வெறும் வாக்கு வங்கியாக தான் காங்கிரஸ் பயன்படுத்துதுங்கிற மாதிரி பேர் வந்துடும் அப்படின்னு. அப்போ அமைதிப்படுத்தி பொறுமையாக இருங்க பாய், கண்டிப்பாக ஒரு சீட்டு வரும்னாங்க. அந்த இடத்துல ஹிதாயத்துல்லா அண்ணன், அஸ்லம் பாஷா, அமீர்கான் போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. என்னென்னா அன்னையிலேருந்து நம்ம தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்கோம். இப்போ திரும்ப நம்ம தேர்தல் அறிவிச்சாச்சு. 25 சீட்டு. முதல்ல இந்த விஷயத்தை பற்றி, இந்த தேர்தலை பற்றி நம்ம விலாவாரியாக சொல்லணும்னா, கடந்த ஒரு வருஷமாக காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருக்குமா இருக்காதான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் சமூக வலைதளங்கள்லேயும் சரி மற்ற டிவி விவாதங்கள்லேயும் சரி 100க்கு 100 திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கும் அப்படின்னு அடித்து சொன்னதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, திடீர்னு ஒருத்தவங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு கட்சி ஆரம்பித்தோடனே அவங்களோட நம்ம பயணிக்கிறது நம்ம மேலே உள்ள நம்பகத்தன்மையை இழக்க செய்யும். அதே மாதிரி நம்பகமான கூட்டாளி அப்படிங்கிறது கண்டினியூவாக நம்ம பயணிக்கணும். அதுதான் நம்பகமான கூட்டாளி. ஒருவேளை நம்ம தனிச்சு இருக்கணும், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த நிலையை எடுத்திருக்கணும். தேர்தலுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி எடுக்கிறது தவறு. அது எல்லாத்தையும் விட நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள் என்னென்னா, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வரணும், ராகுல் பிரதமராகணும், இந்தியா கூட்டணி வலிமை பெறணும். இந்தியாவிலேயே முதலாக அதாவது ராகுல் காந்தியை பிரதமர்னு அறிவித்தது நம்ம மாநிலத்தினுடைய முதல்வர். அதற்கு நம்ம நன்றி கடனாக இருக்கணும்னு எல்லா இடத்துலையும் பதிஞ்சிட்டு வந்தேன். அதை தாண்டி ஒரு விஷயம் சொன்னேன். அதை தான் எல்லாரும் பெரிய தலைவர்கள் கூட என்கிட்ட கேட்குறாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு 28 சீட்டு கிடைக்கும், அதில் ஒரு சீட்டு கூட கம்மியாகாதுன்னு சொன்னேன். என்ன அதில் அதிகபட்சம் 33 சீட்டு, குறைஞ்சது 28 சீட்டு. அப்போ கூட நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி நீங்கள் அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு. எத்தனை சீட்டு பெறணும், எத்தனை சீட்டு வந்தால் நம்ம நம்மளுடைய அந்த உறுதிப்பாடினுடைய தன்மையை நம்ம கை கொடுக்குவோங்கிறது டெல்லியிலேருந்து எனக்கு கிடைச்ச சரியான நம்பகமான தொடர்புகள் மூலியமாக சொன்னேன். அதே மாதிரி தான் 28 சீட்டு கிடைச்சிது. அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. இந்தியா கூட்டணியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குன்னு சொன்னேன், அதே மாதிரி நீடிச்சுது. 28 சீட்லேருந்து 33 சீட்டுன்னு சொன்னேன், அதுவும் கரெக்டாக நடந்துச்சு. இது ஏதோ நம்ம இது ஒரு அதிர்ஷ்டமாக சொல்கிற மாதிரியும் ஒரு குழுவாக சொல்கிற மாதிரியும் இல்லை, நம்பகமான செய்தியின் அடிப்படையில் நம்ம சொன்னது. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் இப்போ கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த விஷயங்கள் என்னென்னா, இப்போ அறிவிச்சாச்சு, 28 சீட்டு வாங்கியாச்சு. ஆனால் முஸ்லீம்களுக்கு ஏற்கனவே ஒரு சீட்டு தான் கொடுத்தாங்க. ஆனால் நம்மளுடைய பிரதிநிதித்துவத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு வேணுமே அப்படிங்கல இந்த நிலையில் நான் டெல்லிக்கு போய் அந்த தேர்வு கமிட்டியினுடைய தலைவர், முன்னாள் ஜார்க்கண்ட் முன்னாள் துணை முதலமைச்சர் மற்றும் இந்த தேர்வு கமிட்டியில் உள்ளவங்க முக்கியமான தலைவர்களெல்லாம் பார்த்து, இஸ்லாமியர்களுக்கு
கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 3 சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதில் அவங்க சில புள்ளி விவரங்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்ன புள்ளி விவரங்கள் என்னென்னா, காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஓட்டு வங்கிகளில் 40லேருந்து 50% வந்து சிறுபான்மை மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஓட்டுகள் தான் 50% இருக்குது. அதில் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஓட்டுகள் 20%, காங்கிரஸ் பெறக்கூடிய வாக்கு வங்கிகளில் 20% இருக்குது. அப்படி பார்த்தா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாங்கியிருக்கக்கூடிய 28 சீட்டுக்கு 20%னா 5.6 சீட்டு நீங்கள் தரணும். ஒருவேளை நீங்கள் 10% தான் நீங்கள், அதாவது வாக்கு வாங்குறது 20% இருந்தாலும் கூட நீங்கள் அரசு இந்த மாதிரி உள்ள பொறுப்புகளில் இஸ்லாமியர்களை நியமிக்கணும் அப்படின்னா 10% கொடுத்தா கூட 2.8, அப்போ 3 எம்எல்ஏ நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல போகும்போது 3 எம்எல்ஏ வந்து பாசிபிலிட்டி இல்லை, ஒன்று ஏற்கனவே கொடுத்துருக்கோம் கன்ஃபார்ம் அப்படின்னாங்க. அப்போ கூட எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளில் சொன்ன அந்த ஒரு சீட்டை நீங்களே வச்சுக்கலாம், ஆனால் ஏற்கனவே ஒன்று தான் கொடுத்தீங்க, ஏற்கனவே 2 பாராளுமன்ற தேர்தலில் ஏமாற்றப்பட்டாங்க முஸ்லீம்கள், அதில் தகுதியான தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்து ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் கூட 2 தரல, ஏற்கனவே 2 தந்திருந்து இப்போ சொன்னால் கூட பரவாயில்லை நீங்கள் அப்படின்னு சொல்லதுக்கு பிறகு சரி 2 சீட்டை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க அப்படின்னாங்க. மிக்க மகிழ்ச்சி. ஆனாலும் மிகப்பெரிய திருப்தி இல்லை, 3 சீட்டு தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை சொன்னேன். அந்த பேசிக்கிட்டு இருக்க போகும்போதே உங்கள் தேர்வு கமிட்டி தலைவர் வந்து நீங்கள் ஏதாவது யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் எம்எல்ஏ சீட்னு கேட்டாங்க. நோ ஐடியா சார், எனக்கு ஒரு கையில் 10 கோடி ரூபா பணமும் ஒரு எம்எல்ஏ சீட்டு தந்தாலும் எனக்கு வேண்டாம், ஆனால் நான் பிறந்த சமூகத்துக்கு நான் பயணிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் உரிய அங்கீகாரம் வேணும் சார் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். சாதாரணமாக உட்கார்ந்துருந்தவங்க எனக்கு சீட்டு வேணான்னு சொன்னதுக்கு பிறகு என் சமுதாயத்துக்கு வேணும்னு சொன்னேன், எந்திரிச்சு நின்று. பெரிய விஷயம் இல்லை, எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சீட்டு கிடைக்குமான்னு. டெல்லியில் போய் குடியாக இல்லை, அவங்க கேட்டால் தர்றாங்களோ தரலையோ, ஆனால் நம்ம வார்த்தைகள் வந்து வேணான்னு சொல்லிட்டோம், அதாவது எனக்கு வேணான்னு சொல்லிட்டோம். அது அந்த முயற்சியில் எடுத்துமே இங்கே பெரிய அளவில் படுத்து கிடக்குறாங்களே போயிட்டு. உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி சொன்னது பிறகு உட்கார்ந்துருந்தவர் எந்திரிச்சு முதல்ல தட்டி, டோன்ட் வரி, நான் 2 சீட்டை நான் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன், ரொம்ப நீங்கள் வந்து ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த சில சந்தேகங்கள் கூட வரலாம். இப்போ சொன்னது இதெல்லாம் உண்மையா அப்படின்னா, நான் அந்த சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 3 பேர் சீட்டு கேட்க வர்றவங்க எனக்கு எதிரில் தான் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களும் இந்த விஷயங்களெல்லாம் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவங்களே அதுக்கு உண்டான சாட்சி. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் சீட்டு கேட்க போகும்போது 4 எம்பிக்கள் இருந்தாங்க. கார்த்திக் சிதம்பரம் சாரு, ஜோதிமணி, ராபர்ட் சாரு, சுதா மேடம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் மேலேருந்து இறங்கி வரும்போது கூட அவங்கள்ட்ட கூட நான் வலியுறுத்தினேன், இந்த தடவை வந்து ஒரு சீட்டோடு விட்டுறக்கூடாது, 3 சீட்டு வேணும் அப்படின்ட்டு. அப்போ கார்த்திக் சிதம்பரம் சாரும் ஜோதிமணி மேடம் தான் சொன்னாங்க, கண்டிப்பாக 2 சீட்டு நீங்கள் கேளுங்க, நாங்களும் வலியுறுத்துகிறோன்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் மட்டும்தான் குரல் கொடுத்தேன் அப்படின்ட்டு இல்லை, எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் இருந்துச்சு. எல்லாரும் அந்த அழுத்தத்தை நீங்கள் கொஞ்சம் தீவிரமாக வச்சோம். எல்லாருமே அழுத்தம். அதெல்லாம் இப்போ டெல்லியில் போன வகையில் எல்லாரும் அவங்கவுங்களுக்காக சீட்டு கேட்டாங்க, நான் என்னுடைய சமுதாயத்துக்காக சீட்டு கேட்டேன். இதுதான் நடந்த விஷயம். காங்கிரஸ் கட்சியில் வந்து பல்வேறு குளறுபடிகள் போகுது. ஒரு பக்கம் வந்து இந்த கோஷ்டி மோதல் அப்படிங்கிறதாலே வந்து ஒவ்வொரு தேர்தல் நேரத்துலையும் வந்து ரொம்ப அதிகரிக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ ஒவ்வொரு அணின்னு சொல்லுவாங்க, ஒரு ஆள் வந்து நான் செல்வ பெருந்தகை அணி, ஒரு ஆள் கேஎஸ் அழகிரி அணி, ஒரு ஆள் திருநாவுக்கரசர் அணி, ஒரு ஆள் கார்த்திக் சிதம்பரம் அணி, இப்படிலாம் வந்து ஒவ்வொரு அணிகளாக வந்து பிரிஞ்சிருப்பாங்க. நீங்கள் எந்த அணியில் இருக்கீங்க? நான் எந்த அணியும் இல்லை சார். அதாவது நான் வந்து ராகுல் காந்தி அணி சார், அதான் ஒரே இதில் முடிச்சிருந்தோம். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் உங்கள் வெளிப்பார்வைக்கு வேணால் கோஷ்டி மாதிரியோ அணி மாதிரியோ இருக்கும். காங்கிரஸ் கட்சியில் தான் அதிகமான ஜனநாயகம் இருக்குது. ஆனால் அந்த ஜனநாயகத்தை உள்ளுக்குள்ளே பேச வேண்டியதை சில நேரங்களில் வெளியில் பேசிடுறாங்க, அது விமர்சனம் ஆகுது. இப்போ உதாரணமாக நான் வந்து இந்திரா காந்தியினுடைய அவங்களுடைய செயலாக்கம், ராஜீவ் காந்தியினுடைய மரணம், இதையெல்லாம் நான் நினச்சி பார்த்து தான் நான் படிக்கிற காலத்தில் காங்கிரஸுக்கு வந்தேன். அதுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளைஞர்களை காங்கிரஸுக்கு கொண்டு வந்த வாழப்பாடி ராமமூர்த்தி எனக்கு பிடிக்கும், ஆனால் அவருடைய அணி நான் இல்லை. எங்களுடைய சொந்த தொகுதிக்காரரு, எங்கள் ஃபாதருக்கு 20 வருஷம் நண்பர், எங்கள் மண்ணின் மைந்தர் திருநாவுக்கரசர் இருக்கிறாங்க, அவங்களும் காங்கிரஸ் தான் இருக்காங்க, அவங்கள எனக்கு பிடிக்கும். ஆனால் திருநாவுக்கரசர் அணி நான் இல்லை. ஆனால் முதல்ல எனக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் சிறுபான்மை பிரிவில் போட்டது அஸ்லம் பாஷா. அப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணது ஈவிகேஎஸ் இளங்கோவன் அணியும் நான் இல்லை.
அழகிரி சார்கிட்ட முஸ்லீம்களுக்காக நான் குரல் கொடுத்தேன். நீங்கள் டிவியில் பேசிக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்கன்னு என்னை என்கரேஜ் பண்ணாங்க. நான் அழகிரி சாருடைய அணியும் இல்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவங்க ஊரில் தான் நான் 26 வருஷமாக மணிமங்கலத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சில டிவி மற்ற முயற்சிகளெல்லாம் பார்த்துட்டு, இன்னும் சிறுபான்மை மக்கள் மேலே நான் கொண்ட பேரன்பையெல்லாம் பார்த்துட்டு சில விஷயங்களை எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் டெல்லியில் போய் நீங்கள் முறையிடுங்க, நாங்களும் அதை அழுத்தம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அப்போ நான் செல்வ பெருந்தகை அணியும் இல்லை. நான் வந்து காங்கிரஸ் அணி, ராகுல் காந்தி அணி, எல்லா தலைவர்களோடும் பேசக்கூடியவன். நம்முடைய சமுதாயத்திற்கு அங்கே பயணிக்கக்கூடியவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கணும், நாட்டுக்கு உழைக்கணும்னா அந்த கட்சியில் இருக்கணும் அப்படிங்கிற பயணத்தோடு நான் பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன். அணிக்குள்ளே எங்களை சிறுமைப்படுத்தி ஒதுக்கி அதுக்குள்ளே நீங்கள் எங்களை கொண்டு வந்துடாதீங்க. ஆக்சுவலாக ஏன்னா காங்கிரஸுங்கிறது மிகப்பெரிய பேரியக்கம், பெரிய லட்சியம், சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி. அப்போ பெரிய ஒரு லட்சியத்தை நோக்கி போகிறோம். இப்போ உள்ள ஆட்சிகள் வந்து அகற்றப்படணும், இந்தியாவில் ஜனநாயகம் மலரணும், சாமானிய மக்களுடைய பொருளாதாரமும் பெரும் முதலாளிகளுடைய வாழ்வாதாரமும் இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காரணம் என்னென்னா, மோடி வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்தியா வளர்ந்துருச்சு, இந்தியா வளர்ந்துருச்சு. இந்தியா வளரவே இல்லை. வளர்ச்சிங்கிறது வேற, வீக்கங்கிறது வேற. உடம்பு ஃபுல்லாக வளர்ந்தா வளர்ச்சி, ஒரு விரல் மட்டும் வளர்ந்துச்சுன்னா அது வீக்கம். அதானியும் அம்பானியும் தான் வளர்ந்துருக்காங்களே தவிர மக்கள் வளரலை. அப்போ ஒட்டுமொத்த மக்களும் வளரணும், வாழணும், ஏழைகளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெறணும் அப்படின்னோம்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும், ராகுல் பிரதமர் ஆகணும். அந்த பெரிய நோக்கத்தை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். அதனால் எந்த அணி எந்த கோஷ்டின்னு எங்களை சிறுமைப்படுத்தி சின்ன ஒரு கூட்டத்துக்குள்ளே எங்களை அடையாளப்படுத்திடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போது தமிழ்நாடு அரசியலில் எவ்வளவு சூடாக போயிட்டுருக்கு, ஏன்னா ஒவ்வொரு தேர்தல் களம் அப்படிங்கிறது எப்படி போயிட்டுருக்கு, ஏன்னா 4 முனை போட்டியாக இன்றைக்கி மாறி நிற்கிது. இப்போ மிகப்பெரிய அளவில் இந்த முறை வந்து எல்லா கட்சிகளுக்குமே பெரிய அளவில் டஃப் இருக்கும் அப்படின்றது தான் கலை யதார்த்தம்னு சொல்லுது. அப்போது பாஜகவே வந்து மும்முரமாக இந்த விஷயத்தில் வந்து கவனம் எடுத்து தமிழ்நாடு முக்கியத்துவம் கொடுத்து பிரதமர் மோடி அவர்கள் கூட கடந்த ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போலாம் வந்துட்டு போயிருக்கிறாரு. அமித்ஷா அவர்கள் நேற்று பாண்டிச்சேரி வந்துட்டு போயிருக்கிறாரு. இது மாதிரி வந்து இந்த நம்ம சவுத்தை கவர் பண்ணி வந்து அரசியல் தலைவர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் இதுவரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 28 சீட்டு அறிவிச்சாச்சு. இப்போ பிரச்சாரத்துக்கு வந்து எந்த ஒரு முனைப்புமே காட்டலை, ராகுல் காந்தி இங்கே அழைச்சிட்டு வரலைங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ பெரிய லெவலில் தமிழ்நாடு அரசியலில் ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இருக்கிறான்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி நம்ம எடுத்துக்கிற முடியாது. இந்தியாவிலேயே படிப்பறிவு பெற்ற மாநிலம் அப்படின்னோம்னா கேரளா, தமிழ்நாடு சொல்கிறோம். அதில் அரசியல் அனுபவம் பெற்ற இல்லை அரசியல் நுண்ணறிவு பெற்ற மாநிலம் அப்படின்னோம்னா தமிழ்நாட்டை நம்ம சொல்கிறோம். ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது என்ன முடிவெடுக்கணும், சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது என்ன முடிவெடுக்கணும், கரெக்டாக முடிவெடுத்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்க தமிழ்நாட்டு மக்கள். அதுக்கு உதாரணம் இருக்கணும்னா ஏற்கனவே 40க்கு 40 சீட்டு நம்ம வாங்கணும் ஆக்சுவலாக. அதில் முக்கியமாக நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட மத அரசியல், வடநாட்டு அரசியல் தமிழ்நாட்டில் உள்ளே புகுந்துடக்கூடாதுன்ட்டு, அதாவது சிறுபான்மை மக்கள் மட்டும் இல்லை, சாதாரண சாமானிய இந்து மக்கள் கூட விரும்புகிறாங்க ஆக்சுவலாக. அதாவது பிஜேபியினுடைய வரவையோ அவங்களுடைய ஆதிக்கத்தையோ அவங்க விரும்பலை. ஏன்னா இங்கே அண்ணன் தம்பியாக நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. அதாவது ஏற்கனவே நம்ம ராகுல் காந்தி ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், பார்லமெண்டத்திலே சொன்ன மாதிரி தான், தமிழ்நாட்டில் நீங்கள் காலடி எடுத்து வைக்க முடியாது, அங்கே அரசியல் அறிவு பெற்ற மக்கள் அதிகம்னு சொன்னாங்க. அந்த நோக்கத்தை கண்டிப்பாக மக்கள் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அதனால தான் எப்படியாவது கால் ஊன்றிடுவோமா அப்படிங்கிறது, அதாவது குளத்தில் தான் தாமரை மலரல, சேத்துலையாவது மலருமா அப்படிங்கிற மாதிரி, அதாவது மத்திய அமைச்சரும் சரி, பெரிய பெரிய அதாவது பிஜேபியினுடைய பல மாநில முதல்வர்களும் தமிழ்நாட்டை நோக்கி இப்போ வர்றாங்க அப்படின்னோம்னா தமிழ்நாட்டு மக்களை அவ்வளோ ஈஸியாக ஏமாற்றிட முடியாது. ஆனாலும் கூட முயற்சி பண்ணுறோன்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ராகுல் வந்து அடுத்த இன்னொரு ஒரு வாரங்களில் வர்றாங்க. ராகுல் காந்தியும் நம்ம பிரியங்கா காந்தியும் வர்றாங்க. இன்னொரு விஷயம், எல்லாத்தையும் எடுத்து சொல்லி ரொம்ப அரசியல் புரிதல் வைக்க வேண்டிய லெவலில் மக்கள் இல்லை. மதவாதத்தை இவங்க விரும்ப மாட்டாங்க. வாக்காளர்களுக்கு ஓட்டு கேட்குறதும் ஆட்சி மாற்றங்கள் இல்லாமல் ஸ்டாலின் ஆட்சி வரணுங்கிறதுக்கான பரப்புரைகளில் 1-2 நாள் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒரு பார்ட்டு தானே, நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாம் வந்து இப்போ பரப்புரையினுடைய ஒரு யுக்தி, மக்கள் வந்து ஒரு மனநிலை இருக்கிறாங்கன்றது. அப்போது அதில் வந்து கொண்டு போய் நம்ம உங்களுடைய காங்கிரஸ் வேட்பாளர் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த விஷயத்தில் வந்து ஒரு மும்முரமாக இறங்குறோம் அப்படின்னா தலைவர்களை கொண்டு வரும்பொழுது தான். இப்போ 5 மாநில தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு சார். நேற்று பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு போயிட்டார் ராகுல் காந்தி, வந்துட்டு போயிட்டார். அடுத்தடுத்த தேர்தலுக்கு போகணும். இன்னும் 2-3 நாளில் ராகுல் காந்தி வர்றாரு. 2 பயணத்துக்கு குறையாமல் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுறாரு. தேவைப்பட்டால் 3 தடவை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு தடவை முக ஸ்டாலினோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. இன்னொன்று ரோடு ஷோ பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்னும் அதாவது பெண்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தியும் நேரடியாக வர்றதுக்கும் அவங்களும் ரோடு
ஷோவில் கலந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நேரம் இருக்குது, இன்னொரு 15 நாள் டைம் இருக்குது, அதுக்குள்ளேயும் கண்டிப்பாக வருவாங்க. ஓகே, இறுதியாக இந்த சீட்டு இது கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 28 சீட்டு வாங்குறதுல மிகப்பெரிய அளவிலான போராட்டம். காங்கிரஸ் வந்து 40 சீட்டு வரைக்கும் கேட்டாங்க, 45 சீட்டு வரைக்கும் கேட்டாங்கலாம் செய்திகள் வந்துச்சு. அதை இன்னொரு பக்கம் டிவிக்கே வச்சு அவங்க வந்து பார்கெயின் பண்ணாங்க சார். அது விமர்சனமும் இல்லை, அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதாவது எப்படின்னா, காங்கிரஸ் கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறதுல தமிழக வெற்றி கழகம் ஆர்வமாக இருந்தாங்க. நாங்கள் அங்கே போகணுங்கிறது எங்களுடைய அடிமட்ட தொண்டர்களோ மற்றவங்களோ எங்களுக்கு விருப்பம் இல்லை. 1-2 தலைவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கருத்தையே நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னோம்னா, 6 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது போர்க்களத்தினுடைய வாசலில் நின்றுக்கிட்டு நம்ம கூட்டாளியை மாற்றக்கூடாது, நம்பகத்தன்மை செதஞ்சு போயிடும், வெற்றியினுடைய அந்த வீரியத்தை குறைச்சிரும். நம்ம இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறாந்தா 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம எடுத்திருக்கணும். தமிழக வெற்றி கழகத்தோடு நம்ம போக வேண்டியதில்லை, காங்கிரஸோட தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு அமைச்சிருக்கலாம். அதாவது ஒரு கூட்டணி அமையணும் அப்படின்னா அப்படி அமைச்சிருக்கலாம். காங்கிரஸ் தலைமையான கூட்டணி, அதுதான் நியாயமான விஷயமும் கூட. ஏன்னா 150 வருஷம் பாரம்பரியமான கட்சி, சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, இன்னொன்று 1967 வரை 47லேருந்து 67 வரையும் ஆட்சி செய்த கட்சி, பல திட்டங்களை கொண்டு வந்தது. நாட்டு இந்தியாவுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு பல அணைகள், பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்த கட்சி. அப்புறம் இப்போ இந்த கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி சேருங்கிறது இத்தனை பாரம்பரியமிக்க கட்சி, இத்தனை திட்டங்களை கொண்டு வந்த கட்சி, கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச கட்சி, இன்னைக்கு 20 சீட்டுக்கும் 25 சீட்டுக்கும் திராவிட கட்சிகளோட தானே போய் நிற்கிறாங்க. இல்லை சார், இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆக்சுவலாக அதாவது ஆட்சியில் 1967 இருந்து இப்போ வரையும் ஆட்சியில் இல்லை. அப்போ 60 வருஷமாக ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சிக்கு இன்னை வரையும் சீட்டு கொடுத்ததுக்கு பிறகு எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு போட்டி போடுறதே என்ன அப்படின்னம்னா, காங்கிரஸ் மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடோட தொண்டர்கள் இருக்காங்க, தலைவர்கள் இருக்காங்க. காங்கிரஸ் மேலே நல்ல இமேஜ் இருக்குது. இப்போ உதாரணமாக காங்கிரஸை வந்து டிஎம்கே விட்டுறக்கூடாதுன்னு நினச்சிது. அதே மாதிரி நாங்களும் டிஎம்கே விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நினச்சோம். அதாவது முக்கியமான தலைவர்கள், அடிமட்ட தொண்டர்கள். காரணம் என்னென்னா, மீண்டும் சொல்லணும் அப்படின்னம்னா, இந்தியாவிலேயே முதலாக பிரதமர்னு அறிவித்த மு.க. ஸ்டாலினுக்கு நம்பகமான கூட்டாளியாக நாங்கள் இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். நமக்கு உள்ள 25 சீட்டை 28 சீட்டாக தந்திருக்காங்கன்னா 12% அந்த சீட்டுகளில் உயர்வு நம்ம வாங்கியிருக்கோம். அதாவது 10%னா 2 சீட்டு, ஆனால் 3 சீட்டுங்களில் 12% நம்ம கூடுதலாக வாங்கியிருக்கோம். அப்போ நம்ம உடனே விட்டுட்டும் போயிடக்கூடாது. ஒருவேளை காங்கிரஸ் வந்து தனியாக ஒரு அணி அமைக்கணும்னா காங்கிரஸ் தலைமையில் தான் அணி அமைக்கணுமே தவிர, நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காளான்கள் பின்னாடி போகக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கட்சி அப்படின்னோம்னா திமுக, அதுக்கு அடுத்தது வந்து அதிமுக. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதிமுக தன்னுடைய தனித்தன்மையை இழந்துட்டு மதவாத கூட்டணி சேர்ந்துருச்சு. இப்போ நிறைய இடங்களில் அதில் உள்ள சிறுபான்மை மக்களே ஓட்டு கேட்கவும் போக மாட்டேங்கிறாங்க, பிரச்சாரத்துக்கும் போக மாட்டேங்கிறாங்க. ஓட்டு போடுறது 2வது பிரச்சனை. ஏடிஎம்கேல இருக்கிறாங்கல்ல, ஆக்சுவலாக இருக்கிறாங்கல்ல சிறுபான்மை பிரிவுடைய பொறுப்பாளர்கள், அவங்க ஓட்டு கேட்கவும் போக மாட்டேங்கிறாங்க, களப்பணிக்கும் போக மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னென்னா, பிஜேபியோட சேர்ந்த கூட்டணிக்கு நாங்கள் எப்படி ஓட்டு கேட்கறதுன்னு நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் திமுக அப்படி இல்லை. திமுக வந்து அந்த மதவாதத்துக்கு எதிராக குரல் கொடுக்குது, அவங்களோட நாங்கள் வந்து களப்பணியாற்றுறோம். இந்த 2 கட்சியை தாண்டி விஜயும் அதே தானே சொல்றாரு சார். எல்லாரும் சொல்லலாம் சார், கொள்கை எதிரியா அறிவிக்கிறார் சார். விஜய் வந்து தன்னை வந்து ஒரு அரசியல் ரீதியா எங்க சார் நிரூபிச்சிருக்கிறாரு? இதுவரையும் தேர்தலில் களமாடி இருக்கிறாரா? இல்ல. ஒரு கவுன்சிலர் இருக்கா, ஒரு எம்எல்ஏ இருக்கா, ஒரு எம்பி இருக்கா, அவருக்கு எத்தனை சதவீதம் ஓட்டுங்கிற கூட இந்த தேர்தலில் தான் முடிவாகும். அப்படி இருக்கும்போது அவங்கள நம்பி நாங்கள் எப்படி போயிட முடியும்? அப்போ அப்படி பார்த்தோம்னா நாங்கள் நம்பவும் இல்லாத கூட்டணியோட போயிடுவோம். உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களே வந்து அந்த பக்கம் போகலான்னு சொல்லி முடிவெடுத்ததாங்களா சார்? அப்படிலாம் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா நேரடியாக கார்கேஜிட்டேருந்தோ அல்லது ராகுல் காந்திட்டேருந்தோ அறிக்கை வந்துடும். அவங்கவுங்க தங்களுடைய அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஜனநாயகம் வந்து காங்கிரஸ் கட்சியில் ஜாஸ்தியாக இருக்குது. அது உள்ளுக்குள்ளே பேச வேண்டியதை பொதுவெளியில் பேசிடுறாங்க. அது தேவையில்லைங்கிறது தான் எங்களை மாதிரி உள்ளவங்களுடைய கருத்து. இன்னொரு விஷயம், நீங்கள் முதல்ல கேட்க போகும்போது சொன்னீங்க, அதாவது நிறைய அதிருப்திகள் இருக்குண்டு. அதாவது இதில் கூட 28 சீட்டு வேணுங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். 28 சீட்டு வந்துருங்கிறத உறுதியாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். திமுக கூட்டணியோடு தான் காங்கிரஸ் இருக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த 2 சீட்டு முஸ்லீம்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னோம். கொடுத்து அது அவங்கள்ட்ட பேசிட்டு, தேர்வுக்குழு தலைவர்கிட்ட பேசிட்டு வரும்போது அவங்க எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி, ஒருவேளை உங்களுக்கு ஒப்பீனியன் யார், ஒரு 2 பேரை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன்,
40 வருஷமாக காங்கிரஸ் கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அல்ஹாஜி ஹிதாயத்துல்லா அண்ணன் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். காரணம் என்னென்னா, அவர் மாநில துணைத் தலைவராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்போக் பர்சனாக இருக்கிறாரு. தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட மனிதராக இருக்கிறாரு. இஸ்லாமிய இயக்கங்களோடு தொடர்பில் இருக்கிறார் ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் 3200 பைத்துல் மாலை ஏற்படுத்தி 10 லட்சம் ஏழைகளுக்கு மேலே அவர் மூலியமாக அந்த உதவி பண்ணியிருக்காங்க. அவருக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா, நான் சொன்னது அவருக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா, முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு தகுதியான நபர், ஒன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தீவிர தொண்டர், இன்னொரு வகையில் முஸ்லீம் நபர், அவருக்கு நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கும். ரெட்ட பலனை அனுபவிக்கலான்னு நான் சொன்னேன். அவரை நான் ரெஃபர் பண்ணேன். ரெண்டாவதாக கேட்டாங்க. ரெண்டாவதாக கேட்கும்போது, இப்போ இன்னைய சூழ்நிலையில் பெண்கள் அரசியலுக்கு வர்றதும் கோலோச்சுறதும் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அதில் முஸ்லீம் பெண் ஒரு அரசியலில் ஒரு பெரிய லெவலில் வர்றது பெரிய கஷ்டம். அப்படி இருக்க போகும்போது மகிழா காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ஹசினா சையதை நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணலாம். என்னை பொறுத்தவரை நான் ரெண்டாவதாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. காரணம் என்னென்னா, அவங்க மகிழா காங்கிரஸ் தலைவர். அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் அரசியல் செல்வாக்கோடு இருக்கிறாங்க. இன்றைக்கி எங்கேயாவது திட்டங்கள் வேணும் அப்படின்னா அவங்களால நேரடியாக தொடர்பு கொண்டு வாங்க முடியும். மீடியாவில் ஸ்போக் பர்சனாக இருக்கிறாங்க. ஒரு ஆளுமை மிக்க அல்லது அனைத்து மக்களுடைய ஒரு ஆதரவு பெற்ற, பெண்களுடைய ஆதரவு பெற்றவங்க இருக்காங்க. இந்த 2 பேரையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த 2 பேரும் எங்களுடைய லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த வகையில் நான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன். ஒன்று, ஹசினா சையதுக்கு கொடுக்கும்போது மகிழா காங்கிரஸுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும், பெண்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும், முஸ்லீம் பெண்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரே கல்லில் 3 மாங்க அடித்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹிதாயத்துல்லா அண்ணனுக்கு கொடுக்க போகும்போது அவர் கட்சியினுடைய விசுவாசியாகவும் இருக்காரு, இஸ்லாமியர்களுடைய ஒரு அடையாளமாகவும் இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் துணைத் தலைவராகவும் இருக்கிறாரு. அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். என்னமோ ஒரு சூழ்நிலைகள் அவங்க 2 பேருக்கும் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது நம்ம எப்படி நினச்சிக்கணும்னா, ஆமாம் ரேஸில் வந்தாங்க. இன்னொன்று, தேர்தலுடைய கமிட்டி தலைவர் என்கிட்ட சொன்னார் ஆக்சுவலாக, 2 பேருமே நீங்கள் சொன்ன 2 பேருமே அதில் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் ரொம்ப நம்பணும் ஆக்சுவலாக. ஆனால் புதுசாக உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கூட கேட்டீங்க, இந்த விமர்சனம் கேட்டீங்க. ஆக்சுவலாக புதுசாக உள்ள ஒரு மயிலாடுதுறையில் ஜமால் யூனுஸ்னு உண்மையிலேயே அவர் புதுசாக உள்ளவர் தான். ஆனால் கட்சி தலைமை முடிவெடுத்து அவர் அறிவிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அவருடைய வெற்றிக்கு நாங்கள் எல்லாரும் பாடுபடுவோம். ஆனால் தகுதி உள்ள நபர்கள் அதில் இந்த தேர்தலில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலங்கிறது வருத்தமான விஷயந்தான். ஆனால் நிச்சயம் நான் இந்த 2 பேரையும் நான் குறிப்பிட்டிருக்கேன். அவங்கள காங்கிரஸ் கட்சி கைவிட்டுறாது. அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை, அவங்களுக்கு உண்டான பொறுப்பை கண்டிப்பாக காங்கிரஸ் கொடுக்கும். அதுக்கு நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம். நிச்சயமாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ஏன்னா சிறுபான்மை சமூகத்துக்குனுடைய பிரதிநிதித்துவத்துக்காக தொடர்ந்து குறிப்பாக இல்லை, இந்த இடத்துல ஒரே ஒரு நிமிஷம். நான் 28 சீட்டு வேணும்னு கேட்டேன். டிஎம்கே கூட்டணி நடந்துரும்னு சொன்னோம், நடந்துருச்சுன்னு சொன்னோம். முஸ்லீம்களுக்கு 2 சீட்டு வேணும், நடந்துருச்சுன்னு சொன்னோம். நம்ம யாரை ரெஃபர் பண்ணோமோ அவங்களுக்கு கிடைக்கல, ஆனால் ஒரு முஸ்லீம்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னோம். ஆனால் இதை தாண்டி, சிறுபான்மையை தாண்டி, முஸ்லீம்களை தாண்டி தகுதி உள்ள நிறைய நபர்கள் அதில் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் பயணிக்கிறாங்க. அதாவது ஆரம்பத்திலேருந்து பயணிக்கிறாங்க. ஒவ்வொரு பிரிவுக்கு தலைவராகவும் இருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிதாயத்துல்லா அண்ணன், ஹசினா சையது, சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஆரிஃப், அதே மாதிரி ரஞ்சன் இருக்கார். ஆக்சுவலாக ரஞ்சன் அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கிறாரு. அதே மாதிரி நிறைய வாய்ப்பு உள்ளவங்க, அதே மாதிரி பிரியாண்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க, வாய்ப்பு உள்ளவங்க இருக்காங்க. இவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்துக்கு, இவங்களுக்கு உண்டான வாய்ப்புக்கும் நான் தொடர்ந்து குரல் கொடுப்பேன். அதாவது முஸ்லீம்களுக்கு குரல் கொடுத்தோம், முஸ்லீம்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்காக நம்ம குரல் கொடுத்தோங்கிறது மட்டும் இல்லை. அதில் வாய்ப்பு உள்ளவங்க, தகுதி உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு கிடைக்கலையோ, நம்மளுடைய டெல்லியினுடைய பழக்கத்தை வச்சு அவங்களுக்குரிய அங்கீகாரத்தை பெறுறதுக்கும் நாங்கள் நிச்சயமாக போராடுவோம். அதாவது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் போராடக்கூடியவர் அல்ல, உண்மையான காங்கிரஸ், உண்மையான தொண்டர்கள், தொடர்ந்து பயணிக்கக்கூடியவங்க, தொடர்ந்து அந்த கட்சிக்காக தியாகம் செய்யக்கூடியவங்களை அடையாளப்படுத்தக்கூடிய இடத்துலையும் நான் இன்ஷா அல்லாஹ் இருப்பேங்கிறது தான் என்னுடைய வாக்குறுதி. இப்போ இந்த விவகாரத்தில் பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும், குறிப்பாக காங்கிரஸை உண்மையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுடைய அரங்கிற்கு நேர்காணல் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாரும் இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு 234 தொகுதிகளிலும் ஜெயிக்கிறதுக்கு, இன்னும் சொல்ல போனோம்னா காங்கிரஸ் தொண்டர்கள் 28 தொகுதிகளிலும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். அதுக்கு நம்மளான முயற்சியை பண்ணணும். முக்கியமாக வாய்ப்பு கிடைக்காத காங்கிரஸினுடைய தலைவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய இயக்கம், நம்மளுடைய குடும்பம். இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்கலன்னா நாளைக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மனம் தளராதிங்க, தொடர்ந்து போராடுவோம். 28 சீட்டில் ஒரு சீட்டு கூட நம்ம தோத்தோன்னு இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனோம்னா 25 சீட்டு பெற்று நம்ம எதிர்க்கட்சி அந்தஸ்தில் அமருவோம் அப்படிங்கிறது தான் ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நன்றி.